வெல்கம் டு த ஷோ பாக்ஸ் ஆஃபீஸ் வித் மீ விஜய் சந்தியா. இன்னைக்கு நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ்ல 2 சூப்பரான படங்களை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா தி ஒடிசே 2026, அதாவது ரீசெண்டா வெளிவந்த ஒரு ஹாலிவுட் திரைப்படம். இந்த திரைப்படத்தை பத்தி சொல்லணும்னா கிறிஸ்டோபர் நோலன் அவர்கள் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ இவர் தான் இதுல ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் இப்போ நம்மளுடைய ஹிஸ்ட்ரியில மகாபாரதம், ராமாயணம் இதெல்லாம் எப்படி இருக்கு, ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்ல நடந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல், அதாவது நம்ம எப்படி ராமாயணம் மகாபாரதம்லாம் ஒரு நம்புறோமோ அந்த மாதிரி அந்த ஊர்ல நடந்த ஒரு மிஸ்டீரியஸான உண்மை சம்பவம். ஸோ இதுதான் இந்த ஸ்டோரியா எடுத்திருப்பாங்க. ஸோ இப்போ கிரீக் இன மக்கள், அங்க இருந்த கிரீக் இன மக்களுக்கு நடந்த ஒரு சில விஷயம். இந்த ஒடிசே அப்படின்றவர் தான். என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டா சொல்லணும்னா, இந்த படமே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்காக 1000 பேர் அடிச்சுப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த பொண்ணுக்காக ஃபைட் பண்ணி அந்த பொண்ணை கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேங். ஸோ அதுல ஒடிசேன்றவர் ஒருத்தர். ஸோ அத்தனை பேருமே இறந்து போய் கடைசியில ஒரு நபர் தான் அந்த அந்த இடத்துல அந்த போர்ல இருந்து வெளியே அவங்க வீட்டுக்கு திரும்பி வருவாரு 1 மாதம் கழிச்சு. அதாவது அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசே என்பவர். ஸோ அவருக்காக தான் அந்த கதை எழுதியிருப்பாங்க. அதாவது என்னன்னா ஒரு கிரீக் நாட்டில் ஒரு அரசரோட மகள், அவங்க ஆல்ரெடி மேரீடு, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும். ஸோ அந்த குழந்தைய அவங்க வளர்த்துட்டு இருப்பாங்க. இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும். அவங்க பேர் பார்த்தீங்கன்னா ஹெலன் அப்படின்னவங்க. அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்க நாட்டில் இருக்க மக்கள் எல்லாம் போருக்கு சொல்லுவாங்க. அதாவது சொல்லுவாங்க, இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீங்க எல்லாம் போர் தொட்டு யார் ஜெயிக்கிறீங்களோ அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம ஊர்ல எப்படி கல்ல தூக்குனா பொண்ணு கொடுப்பாங்க, அந்த மாதிரி அந்த நாட்டில் அவங்க அவ்வளோ அழகா இருப்பாங்களோ. அண்ட் ஆல்சோ அவங்க மேரிட் உமன் தான். பட் இருந்தாலும் எதுக்காக அத்தனை பேர், ஏன் அந்த ஒரு பொண்ணுக்காக அத்தனை பேர் அடிச்சுக்கணும் அப்படின்னு தெரியல. மேபி அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருந்திருக்கும், அதுவும் படமா எடுக்கலாம் மேபி. ஸோ இந்த விஷயத்துக்காக எல்லா மன்னர்களும் அந்த ஊருக்கு கிளம்பி போவாங்க. அப்போ இந்த ஒடிசே என்பவர் மட்டும் ஒரு மாதிரி தாஜிக்கா இருப்பாரு. எல்லா ஊரே கிளம்பி போவாங்க. அவரை போய் பார்த்துட்டு கேட்பாங்கன்னா அவர் ஆல்ரெடி மேரிட், அவருக்கு குழந்தைங்கலாம் இருக்கும். ஸோ அந்த காலத்துல அவங்களாம் மேரிட் ஆனாலும் பரவாயில்ல, மேரிட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் அந்த நாட்டில் இருந்திருக்கு. ஸோ அப்போ எல்லாம் கேட்பாங்க, என்ன ஒடிசே எல்லாரும் ஹெலனை கல்யாணம் பண்றதுக்காக போர் தொடுத்து போறாங்க, நீ மட்டும் எப்படி இருக்க? அவர் ஒரு மாதிரி அவன் பாட்டு வேலையை பாருங்க, இதெல்லாம் ஒரு முக்கியமா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கேஷுவலா இருப்பாரு. 1000 பேர் போர் எடுக்க போறாங்க, இவர் மட்டும் ஒரு மாதிரி கேஷுவலா இருப்பாரு. பட் ஆனா அந்த அரசர்கிட்ட போனதுக்கு அப்புறமா அங்க இப்ப நம்ம சீன பெருஞ்சுவர் சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒரு பெருஞ்சுவர், அதை சுத்தி அத்தனை ஆட்கள், அவ்வளவு காவல், அந்த நடுவுல அந்த ராணியை வச்சிருப்பாங்க. அந்த ராணிய யாரு எல்லா சவால் எல்லா இன்னல்களையும் ஃபேஸ் பண்ணி கைப்பற்றிட்டு போறாங்களோ அவங்க தான் அப்படின்ற மாதிரி எத்தனோ பேர் இதுக்காக போறாங்க. அந்த ராஜா சொல்லிடுவாரு, நாங்க இந்த ராணிக்கு பக்கபலமா இருக்கோம். இந்த ராணி உள்ள இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு எந்த ஒரு அரசர் பக்கபலமா இருக்காங்களோ அவங்க கண்டிப்பா இவங்களை மணந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. என்னன்னோ எவ்வளோ பேர் ட்ரை பண்ணுவாங்க. அந்த அத்தனை பேர் ட்ரை பண்ணியும் அந்த இடத்துல எல்லாருமே தோத்துதான் போவாங்க. ஒடிசே என்பவர் மட்டும் அந்த 1000 பேருமே இறந்து போவாங்க. அதுக்கு நடுவில் நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். அண்ட் இறந்து போய் அந்த ஒடிசே என்றவர் மட்டும் 1 மாசம் அங்கிருந்து உயிரோட வெளியே வந்திருப்பாரு. அவருக்கு என்னன்னா முதல்ல உயிரோட வெளியே போய் அவங்களோட பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவருக்கு ஒரு இது இருக்கும். ஸோ அங்கேருந்து வெளியே அவர் போய் அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்கணும்னு நினைப்பாரு. பட் அவர் தான் அந்த விஷயத்துல ஒடிசே தான் பார்த்தீங்கன்னா அந்த இதுலேயே வின் பண்ணியிருப்பாரு. ஸோ இதோட இந்த படம் முடிச்சிருவாங்க. ஸோ இந்த படத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்துக்காக அந்த நாட்டு மக்கள் போர் தொடுத்து எந்த அளவுக்கு இறங்குவாங்க அப்படின்றது தான் இந்த படத்தை ஃபுல்லாக காட்டியிருப்பாங்க. ஒடிசேவோட ஃபுல் ஸ்டோரி தான் அதில் காட்டியிருப்பாங்க. அதனால இந்த படத்தோட டைட்டிலே தே ஒடிசே அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக போய் எல்லாரும் தியேட்டர்லாம் விசிட் பண்ணுங்க.